அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 58 கண்ணோட்டம். அதாவது எதிர்கால வாழ்க்கைய குறிச்ச எண்ணங்கள் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும், குறளையும் தான் நாம இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். குறள் 1. கண்ணோட்டம் என்னும் கழி பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு. விளக்கம். இந்த உலகம் அன்பு, இரக்கம் இது 2ம் இருக்கிற கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருக்கிறதுனால தான் பெருமை அடையுது அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்த எண்ணமும் இரக்க குணமும் இருக்கிற கண்ணோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 2. கண்ணோட்ட துள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலைக்கு பொறை. விளக்கம். மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது. அந்த கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இந்த பூமிக்கு பாரம்தான் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 3. பண்ணெண்ணாம் பாடற்கு ஏவின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். விளக்கம். பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் அந்த ராகத்தால தான் என்ன பயன்? ஒரு பாட்டு பாடும்போது அதுக்கு மியூசிக்கும் சேர்ந்து மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட். அதே போலதான் கண்ணோட்டம் இல்லைனாக்கா அவங்க கிட்ட இருக்கிற கண்ணால தான் என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 4. உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். விளக்கம். மனசுல அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் இருப்பதை போன்று தோன்றுமே தவிர வேறு எந்த பயனும் இதனால இல்ல. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா, அந்நியன் படம் பார்த்திருப்போம். அதுல யாராவது தண்ணி கொண்டு வாங்களேன், யாராவது ஜூஸ் கொண்டு வாங்களேன், யாராவது மாத்திரை கொண்டு வாங்களேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஆனா அவன் எதையுமே செய்ய மாட்டான். அந்த மாதிரி இரக்கத்தை கொண்டு வராத சும்மா வாய்ஸோட பேசுறவங்க கிட்ட இருக்கிற கண்ணு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. குறள் 5. கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். விளக்கம். ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே. அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது புண் என்று பெரியோரால் அறியப்படும். புண்ணுனா இந்த இடத்துல உடம்புல இருக்க காயம் கிடையாதுங்க. அதுவும் நம்ம உடம்புல இருக்க ஒரு பார்ட் அப்படிங்கறத தான் திருக்குறள்ல அப்படி சொல்றாங்க. குறள் 6. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைடந்து கண்ணோடாதவர். விளக்கம். ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் அவங்க கிட்ட இல்லைனாக்கா அவங்க வெறும் மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்றாங்க. குறள் 7. கண்ணோட்டம் மில்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். விளக்கம். கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும். கருணையற்றோர் கண்ணில்லாதவர் என்றே கருதப்படுவார்கள். குறள் 8. கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடை திவ்வுலகு. விளக்கம். தான் செய்யற செயலுக்கு சேதம் வராம கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்களுக்கு இந்த உலகம் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் ஒண்ணு செய்யறேன், அதனால இன்னொருத்தனுக்கு எந்த கேடும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு வேலை செய்யற திறமை இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. குறள் 9. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. விளக்கம். அழிக்க நினைத்திடும் இயல்பு உடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக மிக உயர்ந்த பண்பு ஆகும். குறள் 10. பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விளக்கம். எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவார்.
எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறவன், எதிர்ல நமக்கு தீமையே செய்றான்னு தெரிஞ்சாலும், அதுக்கு தகுந்தா மாரி அவன்கிட்ட நட்போட தான் பழகுவாங்களே தவிர, அவன வெறுக்கவோ, அவன்கிட்ட சண்டை போடவோ மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். திருக்குறள் அதிகாரம் 58ல இருக்க எல்லா குறளையும், அதுக்கான விளக்கத்தையும் நாம இந்த வீடியோல பார்த்தோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். ரெகுலரா என்னால வீடியோ போட முடியல. அதுக்கு நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.